இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி வெப்சைட் இருக்கு. அது வந்து செக்யூர் கனெக்ஷன் இல்லாம இருக்கு. அதை வந்து நம்ம செக்யூர் கனெக்ஷன் எனேபிள் பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம்னா SSL எனேபிள் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி வெப்சைட் விசிட் பண்ணிடுவோமா? www.tauntaun.in. சரியா? இதான் நம்ம கம்பெனி வெப்சைட். உள்ள போனா என்ன சொல்லுது? யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் பிரைவேட் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது வந்து செக்யூர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. நம்ம அட்வான்ஸ்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த சைட்டை. பட் ஆனால் இங்கே என்ன நாட் செக்யூர்னு வந்துருச்சு. ஒரு சில யூசர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செக்யூர் கனெக்ஷனாக மாற்ற போறோம். சரியா? அதுக்கு முதல்ல நமக்கு இது எந்த வெப்சைட்ல பண்ணியிருக்காங்க, எந்த டொமைன்ல பண்ணியிருக்காங்க, எதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தெரியணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேர் வந்து டான்டெக். இதோட வெப்சைட் வந்து என்னன்னா www.tauntaun.in. சரிங்களா? இது வந்து எந்த டொமைன் அப்படின்னா கோடடியில், அது கோடடி டொமைனு. எதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா பைத்தான் எனிவேர்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், பைத்தான் எனிவேர் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் யூசர் டான்டெக். இதில் இங்கே வெப்னு இருக்கு இல்லைங்களா? இதை இப்போ உள்ள ஓப்பன் பண்ணிட்டு இதான் நம்மளோட சைட் www.tauntaun.in. இது உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே செக்யூரிட்டி இருக்குல்ல, இதான் அந்த SSL ஆன் பண்ணுறது. HTTP security is needed to so that people can access your site securely. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆட்டோ ரெனியூவல் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த HTTPS வந்து டிசேபிள் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறோம். திரும்ப ரீலோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் திரும்ப மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் செக் பண்ணி பார்க்குறோம். சைட் வந்து செக்யூராக இருக்கா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்ட்டு. மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் திரும்ப செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப www. ஓப்பன் பண்ணிட்டோமா? என்னென்ன மாதிரி இருக்குது, கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு மாறிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.